வெல்கம் டு இன்ஜினியரிங் இன்சைட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நாம் டிவிஎஸ் கம்பெனியோட ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் BS6 மாடல் ஸ்கூட்டரோட எலக்ட்ரிக்கல் ஸ்டார்டிங் சிஸ்டத்தை பற்றியும் அதனோட பேட்டரியோட கிராங்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த வண்டியோட காம்பனன்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். இதுதான் இந்த வண்டியோட பேட்டரி. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி 12 வோல்ட் 5 ஆம்பியர் ஹவர். இதுதான் இந்த வண்டியோட ஸ்டார்டர் ரிலே. இதுதான் இந்த வண்டியோட ஸ்டார்டர் மோட்டார். மல்டிமீட்டரை DC 20 வோல்ட்டில் செட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டரி வோல்டேஜ் 12 வோல்ட். ஸோ மல்டிமீட்டரில் இருக்கிற நியரஸ்ட் வோல்டேஜ் 20 ரேஞ்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பெட்டர் அக்யூரசி கிடைக்கும். ஸோ மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவும் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி 13.21 வோல்ட் இருக்குது. இப்போ வந்து கீ வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கீயை ஆன் பண்ணும்போது வோல்டேஜை நோட் பண்ணோன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ 12.85 வோல்ட் வரலும் ட்ராப் ஆகிருக்கு. இந்த வோல்டேஜ் ட்ராப் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீயை ஆன் பண்ணும்போது இந்த வண்டியில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமும் ஆன் ஆகும், ஃபியூயல் பம்ப் ஆன் ஆகும், DRL லைட்ஸ் ஆன் ஆகும். ஸோ இதனால் ஒரு பவர் கன்சப்ஷன் இருக்கும். அதனால தான் வோல்டேஜ் 13.22லிருந்து நம்மளுக்கு 12.85 வோல்ட் வரலும் ட்ராப் ஆகிருக்கு. எந்த ஒரு வெஹிக்கிள்லையுமே நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டர் ரிலே ஆன் ஆகி நம்ம பேட்டரியையும் ஸ்டார்டர் மோட்டரையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ பேட்டரியில் வந்து நம்ம ஸ்டார்டர் மோட்டர் சடனாக ஒரு லோடு கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படி கனெக்ட் ஆகும்போது பேட்டரியோட வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்படி ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து நம்ம எவ்வளோ ட்ராப் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம பேட்டரியோட கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வோல்டேஜை நோட் பண்ணோன்னா வோல்டேஜ் 11.5 வரலும் ட்ராப் ஆகுது. நான் ஸ்டார்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டில். ஸோ அந்த மொமெண்ட்டில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் லோடு வந்து பேட்டரியில் கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து 12.8லேருந்து 11.5க்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 1.3 வோல்ட் நம்மளுக்கு ட்ராப் நடந்திருக்கு. இந்த ட்ராப் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த ட்ராப் நடந்திருக்கு. ஸ்டார்டர் மோட்டர் வந்து நம்மளுக்கு ஹெவி கரண்ட் வந்து ட்ராப் பண்ணும் நம்ம கிராங்கிங் ஆகும்போது. ஸோ அந்த ஹெவி கரண்ட்டாலையும் பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாலையும் இந்த இன்டர்னல் வோல்டேஜ் ட்ராப் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த பேட்டரி வந்து ஆல்ரெடி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு 1.3 வோல்ட் மட்டும்தான் ட்ராப் நடந்திருக்கு. இதே பேட்டரியோ கண்டிஷன் வீக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து எது வரலும் போகலாம். அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எவ்வளோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு 9.8 வோல்ட் வரலும் ட்ராப் ஆகலாம். அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட கண்டிஷன் வந்து வீக்காக இருக்குதுன்னு நம்ம ஆல்மோஸ்ட் கன்க்ளூட் பண்ணலாம். அல்லது அதனோட சார்ஜ் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வோல்டேஜ் 9.8 வோல்ட்டுக்கு கீழே ட்ராப் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்போவும் ஸ்டார்ட் ஆகலை, அப்போவும் வோல்டேஜ் வந்து 9.8க்கு கீழே போகுது கிராங்கிங் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை பெட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் இன்சைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.